ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய காம பேய்களை வீட்டில் இருந்தே எப்படி வெளியே தள்ளுவது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கன்னிகளுக்கு விளக்கு போடணும். செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக விளக்கு போடணும். நிறைய பேர் பாருங்கள், இந்த சொல்வதெல்லாம் உண்மையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்பா தப்பாக நடந்துட்டாங்க, அண்ணன் தப்பாக நடந்துட்டாங்க, தம்பி தப்பாக நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிள்ளைகள் எங்கே ஓடலாம், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. வித்தியாசமான ஒரு வீடாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, திகைச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கன்னி பெண்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எனக்கு நடந்தது அப்படின்னோடனே, ஒரு நாள் எனக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடந்தது. அப்போ என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, என்ன செஞ்சிடணும், வீட்டில் முழுக்க கத்தணும். அதாவது கல்லேன் கல்லேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தணும். கத்தும்போது என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, அவங்க என்ன செஞ்சுருவாங்க, ஓடிருவாங்க. அந்த காம பேய்கள் என்ன செஞ்சிரும், ஓடிரும். அதே சமயத்தில் இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் உள்ள வழிமுறைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பாவோ அண்ணனோ தம்பியோ என்ன செய்யக்கூடாது, அவங்கக்கிட்ட எந்த காரணத்தை கொண்டு அவங்கக்கிட்ட பேசக்கூடாது. பேசாமல் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, அம்மா நம்மளுடைய நம்ம ஒரு பெண்ணாக இருக்கும்பொழுது ஒரு பெண் சக்தி தான் நம்மளை வந்து பாதுகாக்கும். நம்ம அம்மாவையே என்ன செஞ்சிடும், அம்மாவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அம்மா கூடயே என்ன செய்யணும், அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம பின்பற்றணும். ரெண்டாவது, அம்மா எங்கேயாவது போகிறாங்க, வெளியே போகிறாங்க, நம்மளை கூட்டிகிட்டு போகலை, ஆனால் சொல்லவும் முடியலை, எனக்கு கேவலமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது, எங்கள் அம்மா சொன்னால் நம்பவும் மாட்டாங்க, என்ன தான் போட்டு அடிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சிறுமிகள் அல்லது இல்லது ஒரு வயதுக்கு வந்த ஒரு பருவ பெண்ணாக இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிச்சுட்ருப்போம். அப்போ பள்ளி புத்தகங்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சுக்கும், அவங்க வெளியே போகிறாங்கன்னா அவங்க கூடயே என்ன நம்மளுடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நம்ம சாப்பாடு ஏதாவது செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளேட்லேயோ அல்லது ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ எடுத்துக்கிட்டு வெளியே முற்றத்தில், அதாவது வீட்டுக்கு முன்னால் கொஞ்சம் முற்றம் இருக்குல்ல, அந்த முற்றத்தில் வந்து உட்காந்துக்கிடணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா என்ன செஞ்சுக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து காம பேயால் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பேய்கள் என்ன செய்கிறது, அந்த வெளியே போகிறது வரைக்கும் நாம் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம அண்ணனோ அப்பாவோ இந்த தவறான காரியத்தை பண்ணவே மாட்டாங்க. எந்த ஒரு அப்பாவோ அண்ணனும் இந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பம் இந்த மாதிரி ஒரு அமைஞ்சிருக்குது அப்படின்னா, நம்ம வெளியே தான் வந்து உட்காந்துக்கணும். உட்காந்து என்ன செய்யணும் அப்படின்னா, படிச்சுக்கிட்டே இருக்கணும். திடீர் இருந்தால நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே யாராவது கூப்பிட்றாங்க கூட நாம் என்ன செய்யக்கூடாது, உள்ளே போகக்கூடாது. நாம் வெளியே உட்காந்துக்கிட்டு என்ன செய்யணும், படிச்சுக்கிட்டு நம்மளுடைய அம்மா வர்றதுக்கு வரைக்கும் நாம் என்ன செய்யணும், அந்த மாதிரி உட்காந்து நம்ம படித்தது மாதிரியும் ஆச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாதுகாப்பையும் நம்ம என்ன செய்கிறோம், உணரோம். திருமணம் பண்ணுறது வரையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படியாவது இந்த வீட்டை விட்டு ஓடிடலாமான்னு இருக்கும். இப்படி யாராவது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வெளியே இருந்து நம்மளை வந்து வற்புறுத்தி இது பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன செஞ்சிடும், கூச்சலிடணும். கூச்சல் இட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வெளியே ஓடி போயிடணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது நாம் என்ன செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நாம் கண்டிப்பாக தப்பிப்போம். ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்களாவே உணர ஆரம்பிப்பாங்க. அந்த காம பேய்கள் அவங்ககிட்டேருந்து விலகி போகும்போது கண்டிப்பாக இது தன்னுடைய நம்மளுடைய அம்மா, தங்கை, அக்காங்கிறதும் உணருவாங்க. நம்ம குடும்பத்தில் இருந்தே எப்படி அதை வந்து விளக்கணும் அப்படின்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக விளக்கு போடணும். இப்படி விளக்கு போடும்போது அந்த கன்னி தெய்வங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பேய்கள் தெரியும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, கண்ணால் என்ன செய்வாங்க, முறைச்சி பார்ப்பாங்க. முறைச்சி பார்த்துக்கிட்டு அதுகளை எப்படியாவது வெளியே தள்ளணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழு நோக்கமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, கன்னி பெண்கள் விளக்கு போடணும். அதுக்கப்புறம் விளக்கு போடுறீங்களா போடலையா அப்படிங்கிறது அது வந்து ஒரு பெரிய இது இல்லை. கண்டிப்பாக விளக்கு போட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக விளக்கு போட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மளுடைய அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வை நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்ளணும். ஒரு வயது வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சுருவாங்க, பெண்களை திருமணம் செய்து கொடுத்துருவாங்க. ஒரு 18 வயசு, 19 வயசு, 20 வயசில் என்ன செஞ்சுருவாங்க, திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அந்த
உறவை நிலைநாட்டணும், ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு கதம்பத்தை உருவாக்கணும் அப்படின்னா பெண்கள் கையில் தான் இருக்குது. பெண்களை தான் அந்த காலத்தில் விளக்கு போட சொன்னாங்க. பெண்களை தான் என்ன செஞ்சாங்க, சின்ன குழந்தையில இருந்தே விளக்கு போடணும். விளக்கு போடும்போது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யும், சிறப்பாக அமையும். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.